அண்மை செய்தி. தற்பொழுது விஜய் தலைமையிலான அமைச்சரவையில் இடம்பெறப்போகும் அமைச்சர்களின் உத்தேச பட்டியல் வெளியாகியுள்ளது. தாவேக அமைச்சரவை உத்தேச பட்டியலானது தற்பொழுது வெளியாகியுள்ளது. புசி ஆனந்த், ஆதவர்ஜுனா, செங்கோட்டையன், நிர்மல்குமார், அருண்ராஜ், விஜய் சரவணன், தமிழன் பார்த்திபன் இடம்பெற வாய்ப்புள்ளதாக தற்பொழுது தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று தேர்தல் முடிவுகள் வெளியான நிலையில் இன்று தாவேக அமைச்சரவை உத்தேச பட்டியல் வெளியாகியுள்ளது. முகமது பர்வேஸ், அருள் பிரகாசம், காரைக்குடி பிரபு, VS பாபு, மரியம் வில்சன், ராஜ்மோகன் ஆகியோரும் இதில் இடம்பெற வாய்ப்புள்ளதாகவும் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டுள்ளதை நாம் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். விஜய் தலைமையிலான அமைச்சரவையில் இடம்பெறப்போகும் அமைச்சர்களின் உத்தேச பட்டியல் தற்பொழுது வெளியாகியுள்ளது. தாவேக அமைச்சரவை உத்தேச பட்டியல் தற்பொழுது வெளியான நிலையில் எதிர்பார்ப்புகள் தற்பொழுது கூடியுள்ளது. புசி ஆனந்த், ஆதவர்ஜுனா, செங்கோட்டையன், நிர்மல்குமார் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்க வாய்ப்புள்ளதாகவும் தற்பொழுது தகவல் வெளியாகியுள்ள நிலையில் மற்றொரு அண்மை செய்தி. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு தற்பொழுது விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி மற்றும் ராகுல் காந்திக்கு விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். விஜய் தலைமையிலான அமைச்சரவையில் இடம்பெறப்போகும் அமைச்சர்களின் உத்தேச பட்டியலானது தற்பொழுது வெளியாகியுள்ளது. தாவேக அமைச்சரவை உத்தேச பட்டியல் தற்பொழுது வெளியாகியுள்ளது. புசி ஆனந்த், ஆதவர்ஜுனா, செங்கோட்டையன், நிர்மல்குமார், அருண்ராஜ், விஜய் சரவணன், தமிழன் பார்த்திபன் இந்த பட்டியலில் இவர்களது பெயர் இடம்பெற வாய்ப்புள்ளதாக தற்பொழுது முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். முகமது பர்வேஸ், அருள் பிரகாசம், காரைக்குடி பிரபு, VS பாபு, மரியம் வில்சன், ராஜ்மோகன் ஆகியோரும் இந்த பட்டியலில் இடம்பெற வாய்ப்புள்ளதாகவும் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தாவேக அமைச்சரவை உத்தேச பட்டியலானது தற்பொழுது வெளியாகவுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவலுடன் செய்தியாளர் நௌஷாத் இணைப்பில் உள்ளார். நௌஷாத், வணக்கம். தற்பொழுது தாவேக அமைச்சர்களின் உத்தேச பட்டியல் வெளியாகியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம் அஸ்வினி. தாவேகாவில் தொடர்ந்து இன்று காலையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகு ஒரு உத்தேச பட்டியலை வெளியிட்டிருந்தார். குறிப்பாக இன்று காலை பணியில் இருக்கக்கூடிய அலுவலகத்தை தாவேக சட்டமன்ற உறுப்பினர் தொடர்ந்து ஆலோசனை மேற்கொண்டார். அந்த ஆலோசனை கேட்கிற 11 மணிக்கு தொடங்கியது. மதியம் 2 மணியாக முடிந்த நிலையில அவர் நேராக குறிப்பாக பட்டியலமாக இருக்கக்கூடிய அலுவலகத்தில் தொடர்ந்து மூத்த நிர்வாகிகள், மிக முக்கியமாக ஆதவர்ஜுனா, புசி ஆனந்த், மேலும் செங்கோட்டையன், மேலும் நிர்மல்குமார் உள்ளிட்ட ஆலோசனை மேற்கொண்ட அந்த கூட வந்து ஆலோசனை பார்க்க முடியுது. இந்த ஆலோசனை பிறகு ஒரு உத்தேச பட்டியல் வெளியாகுது. அமைச்சரவை யார் இடம் புரியாத ஒரு கேள்வியானது இந்த நிலையில மிக முக்கியமாக சக்தி வாய்ப்பு வாடிமாடி அவருக்கும் வாய்ப்பு இருப்பதாக வெளியாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் செங்கோட்டையன், ஆதவ் அர்ஜுனா மற்றும் நிர்மல்குமார் அவர்களுக்கும் அமைச்சரவையில் இடம்பெற இருப்பதாக தகவலியா இருக்கு. இவங்களுக்கு எந்த இலாக்காக்கள் ஒதுக்கப் போவதாக என்ற எதிர்பார்ப்பும் கூடியிருக்கிறது. இதில் யாருக்கும் துணை முதல்வர் பதவி தருகிறார்களா என்ற கேள்வி இருக்கு, அல்லது பெரும்பான்மையுடன் கூட்டணி அமைக்கும் போது கூட்டணி கட்சி யாரேனும் பேசுவார் என்ற கேள்வி இருக்குது. மேலும் ஓய்வு பெற்ற ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜ் மற்றும் விஜய் சரவணன், தமிழன் பார்த்திபன், மேலும் முகமது பர்வேஸ் உள்ளிட்டவருக்கும் வாய்ப்பு இருப்பதாகவும், மேலும் சைதாப்பேட்டையில் மாசுபடை தோற்கடித்த அருள் பிரகாசம், காரைக்குடியில் சீமானை தோற்கடித்த பிரபு, முதல்வர் ஸ்டாலினை தோற்கடித்த VS பாபு, ஆர்கேனரியில் மரியம் வில்சன், எழும்பூரில் ராஜ்மோகன் உள்ளிட்டோருக்கு இந்த அமைச்சர் பற்றி வெளியிடுவதாக தகவலானது வெளியாக இருக்கிறது. தற்சமயம் மிக முக்கியமாக பார்க்க முடியாது ஆலோசனை பிறகு இந்த உத்தேச பற்றி வெளியாக இருக்கிறது பார்க்க முடிகிறது. அஸ்வினி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நௌஷாத். The Chennai Silks in Mega Summer Sale.